This is English மொழி and நான் உங்க தமிழ். ஹலோ அண்ட் வணக்கம். இஃப் அட் ஆல் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த வீடியோல பார்க்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியா இருக்கு, அது அத்திப்பூத்தா போல வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு, நடக்கவே நடக்காது, இந்த மாதிரி அர்த்தத்துல தான் நம்ம பொதுவா இஃப் அட் ஆல் யூஸ் பண்ணுவோம். கண்டிஷன் ரிசல்ட் இந்த மாதிரியான சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதாவது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இது பூர்த்தி ஆச்சுன்னா, இந்த ரிசல்ட் இந்த விளைவு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சென்டென்சஸ் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதாவது இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் தென் திஸ் வில் ஹேப்பன், இது நடந்தால் இது நடக்கும், இந்த மாதிரியான பேட்டர்ன் பார்த்திருக்கோம். அதுல நம்ம இஃப் அட் ஆல் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப பொதுவா நார்மலா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் இருக்கும். இஃப் ஐ கெட் அ பே ஹைக் ஐ வில் பை அ கார். பே ஹைக் அப்படின்னா சம்பள உயர்வு. இப்ப எனக்கு சம்பள உயர்வு கிடைச்சிச்சுன்னா நான் ஒரு வண்டி வாங்குவேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப கம்மி, கிடைக்கவே கிடைக்காது, 0% ஆர் மேபி 0.001%, அவ்வளவுதான் வாய்ப்பே. அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அங்க இந்த at all சேர்த்து விட்டுருவோம் இஃப் கூட. இஃப் at all I get a pay hike I will buy a car. ஒருவேளை எனக்கு கிடைச்சதுன்னா, கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப கம்மி, ஒருவேளை கிடைச்சதுன்னா அப்ப வேணா நான் வண்டி வாங்குவேனா இருக்கும். இஃப் ஐ கோ டு த சினிமா ஐ வில் டேக் யூ அலாங். நான் தியேட்டருக்கு போனேன்னா உன்னையும் கூட கூட்டிட்டு போறேன். இஃப் அட் ஆல் ஐ கோ டு த சினிமா அப்படின்னா நான் சினிமா போற பிளான் எனக்கு இல்ல, தியேட்டர் போற பிளான் எனக்கு இல்லவே இல்லை. ஒருவேளை மனசு மாறிச்சுன்னா, மனசு மாறுறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப கம்மி, ஒருவேளை மனசு மாறிச்சுன்னா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இஃப் அட் ஆல் ஐ கோ டு த சினிமா ஐ வில் டேக் யூ அலாங். ஒருவேளை போறதா இருந்ததுன்னா உன்னை நான் கூட்டிட்டு போறேன். We'll have no class if it rains. மழை பெஞ்சதுன்னா நமக்கு கிளாஸ் இருக்காது. We'll have no class if at all it rains. Okay. மழை பெய்யறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப கம்மி, ஒருவேளை தப்பி தவறி மழை பெஞ்சதுன்னா நமக்கு கிளாஸ் இருக்காது. I'll help you if you need it. உனக்கு தேவைன்னா நான் உனக்கு உதவி பண்றேன், ஆனா உனக்கு தேவையே இருக்க வாய்ப்பு இல்ல, நீயே பண்ணிருவப்பா, நீயே இந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம சால்வ் பண்ணிடுவ அப்படின்னா I'll help you if at all you need it. ஒருவேளை உனக்கு உதவி வேணும்னு நீ நினைச்சேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அடுத்து நம்ம பார்க்க போறதுல இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்காது. ஆனா எம்பசைஸ் பண்றதுக்காக, இந்த சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி அப்படிங்கறத அழுத்தி சொல்றதுக்காக நம்ம இஃப் அட் ஆல் யூஸ் பண்ணுவோம். ஐ மைட் கம் லேட் டு த பார்ட்டி. நான் பார்ட்டிக்கு லேட்டா வர வாய்ப்பு இருக்கு. ஐ மைட் கம் லேட் டு த பார்ட்டி இஃப் அட் ஆல் அப்படின்னா நான் ஒருவேளை வர்றதா இருந்தா, நான் வர்றதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மி, அப்படி வர்றதா இருந்தா கூட நான் லேட்டா தான் வருவேன். சரிங்களா? சோ இங்க இஃப் அட் ஆல் அப்படிங்கிறது வர்றதுக்கான சாத்தியக்கூறையே கம்மி பண்ணி சொல்றதுக்கு நமக்கு பயன்படுது. ஐ டவுட் ஹீல் பாஸ் த டெஸ்ட். அவன் ஒழுங்கா படிக்கவே இல்லப்பா, எனக்கு என்னமோ அவன் பாஸ் பண்ணிக்குவான்னு தோணல. இதே இது ஐ டவுட் ஹீல் பாஸ் த டெஸ்ட் இஃப் அட் ஆல் அப்படின்னு கடைசியில ஒண்ணு தூக்கி போட்டீங்கன்னா ரொம்ப அவன் பாஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயே நம்ம சான்ஸே இல்ல, வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிறோம். செகண்ட் சென்டென்ஸ்ல வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறத இன்னும் அழுத்தி சொல்றோம், அவ்வளவுதான். ஷி மைட் ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச். ஒருவேளை மதிய சாப்பாடு அவ நம்ம கூட சாப்பிடலாம், வாய்ப்பு இருக்கு. ஷி மைட் ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச் இஃப் அட் ஆல். அவ வரலாம், மதிய சாப்பாடு நம்ம கூட சாப்பிட வர வாய்ப்பு இருக்குதான், ஆனா எனக்கு என்னமோ அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு தோணுது. சோ இஃப் அட் ஆல் அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணாலே இந்த சாத்தியக்கூறு ரொம்ப கம்மின்னு நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அடுத்தது கொஸ்டின்ஸ்ல, கேள்விகள்ல யூஸ் பண்ணலாமா? கட்டாயமா யூஸ் பண்ணலாம். when will the economy improve அப்படின்னா பொருளாதாரம் எப்போ மேம்படும், எப்போ நல்லாகும், இது ஒரு சாதாரண கொஸ்டின், சாதாரண கேள்வி. when, if at all will the economy improve, நடுவுல ஒரு if at all நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு அது இம்ப்ரூவ் ஆகாதுன்னு நல்லா தெரியுது, ஆனாலும் ஒரு ஆசையில கேக்குறீங்க, எப்பதாங்க இது இம்ப்ரூவ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. How will he manage the workload? நிறைய வேலை இருக்கே, அதை எப்படி அவன் சமாளிக்க போறான்? ஒர்க் லோட், வேலை பழு, அதை எப்படி அவன் சமாளிக்க போறான்? இது ஒரு சாதாரண கேள்வி. How will he manage the workload if at all அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு மேனேஜ் பண்ண முடியாது, அவனால சமாளிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரியும். ஒருவேளை மேனேஜ் பண்றான் அப்படின்னா அதை எப்படி பண்ண போறான் அப்படின்னு கேக்குறீங்க, அவ்வளவுதான்.
how will he manage the workload if at all. ஆனா கேள்வியிலேயே உங்களுக்கு ஒரு மலப்பு இருக்கு. இது எப்படிடா அவன் பண்ண போறான் அப்படின்னு. பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஒருவேளை பண்ணா அப்படின்னா எப்படி பண்ண போறான், அதுதான் அர்த்தம். இன்னொரு யூஸ் இருக்கு if at allக்கு, ரொம்ப கொஞ்சமா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல வரும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நமக்கு கிளியரா புரிஞ்சிடும். he is a great cook if at all a little messy அப்படின்னா அவன் வந்து சூப்பரான ஒரு சமையல்காரன், வேற லெவல்ல சமைப்பான். ஆனா என்னன்னா கொஞ்சம் மெஸ்ஸி அப்படின்னா நம்ம கிச்சன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க சிந்துறது வைக்கிறது அந்த மாதிரி நீட்டா இல்லாம இருக்கிறது, கொஞ்சம் நீட்னஸ் கம்மி தான். ஆனா அவன் வந்து சூப்பரான குக் அப்படின்னு அர்த்தம். சோ இங்க இந்த இஃப் அட் ஆல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கொஞ்சமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதனால அவன் கிரேட் குக் இல்லாமலாம் போறது இல்ல. இது வந்து பெரிய கணக்கே கிடையாது. கொஞ்சம் அப்படி இப்படி சிந்துவான், சாம்பார் கீழே சிந்துவான், எதையாவது கட் பண்ணி என் காய்கறி அப்படியே போடுவான், அந்த மாதிரி இருக்கலாமே தவிர ஆனா சூப்பரான குக் அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட ஹீஸ் அ கிரேட் குக் பட் லிட்டில் மெஸ்ஸி அப்படிங்கிற அர்த்தம் தான் வரும். ஆனா இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து ஆனா அவன் கொஞ்சம் அழுக்கு பண்ணுவான்ப்பா மேடையெல்லாம், கிச்சன் மேடையெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது கூட இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல கிடையாது. அது வந்து பொருட்டே கிடையாது. அவன் வந்து கொஞ்சம் அங்கங்க அழுக்கு பண்ணா கூட அது பொருட்டு கிடையாது. அவன் வந்து சூப்பரான குக் அப்படிங்கறதுலதான் நம்ம அதுக்குதான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதனாலதான் நான் அந்த கிரேட் குக்க கருப்புல எழுதியிருக்கேன். இப்ப ரெண்டாவதுல வந்து அப்படி நம்ம சொல்லல. இதுல இஃப் அட் ஆல் யூஸ் பண்ணும்போது பட் மாதிரி தான் அது யூஸ் ஆகுது. ஆனா கூட இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கு பாருங்க, இஃப் அட் ஆல் லிட்டில் மெஸ்ஸி, அதுக்கு நம்ம முக்கியத்துவமே கொடுக்கல, ரொம்ப கொஞ்சமான முக்கியத்துவம் தான் கொடுக்குறோம். புரிஞ்சுங்களா? ஹீஸ் அ நைஸ் கை இஃப் அட் ஆல் அ பிட் ஷை. அதாவது அவன் ஒரு நல்ல பையன்பா, ஆனா என்ன கொஞ்சம் கூச்ச சுபாவம். இங்க இந்த கூச்ச சுபாவம் அப்படிங்கிறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. அவன் ரொம்ப நல்ல பையங்கிறதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஹீ இஸ் அ நைஸ் கை இஃப் அட் ஆல் அ பிட் ஷை. நான் இங்க வந்து ரெண்டாவது பட் அ பிட் ஷை எதுக்கு போட்டிருக்கேன்னா நமக்கு டக்குன்னு அர்த்தம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். நான் முதையே சொன்ன மாதிரி ரெண்டாவது சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னா அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கறதுலதான் நம்ம நோக்கம் இருக்கு. அவன் கொஞ்சம் வந்து கூச்ச சுபாவம் உள்ளவன் அப்படிங்கறத நம்ம கண்டுக்கவே இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன் ரொம்ப கொஞ்சமா, சிறிதளவு கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான் மேட்ரிங்க. ஒரு குவிக் ரீகேப். நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்கு, ஒரு ரிசல்ட் இருக்கு. அதாவது இது நடந்ததுன்னா இது நடக்கும். இஃப் ஐ கெட் டைம் ஐ வில் கோ டு த மார்க்கெட். எனக்கு நேரம் கிடைச்சிச்சுன்னா நான் மார்க்கெட்டுக்கு போவேன். இஃப் அட் ஆல் ஐ கெட் டைம் அப்படின்னா எனக்கு நேரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் ரிசல்ட் வர்ற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இஃப் அட் ஆல் கட்டாயமா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டிஷன் ரிசல்ட் இல்லாம சும்மாவே சாத்தியக்கூறு கம்மின்னு சொல்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஷி won't ஒர்க் டுடே இஃப் அட் ஆல் அப்படின்னா இன்னைக்கு அவ ஒர்க் பண்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப கம்மி, ரிமோட் சான்சஸ் தான் இருக்கு. கொஸ்டின்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். ஹவு வுட் யூ லிஃப்ட் இட் இஃப் அட் ஆல். ரொம்ப பெருசா இருக்கே இந்த பீரோ, பயங்கர கனமா இருக்கே, நீ எப்படி இதை தூக்க போற? அப்படியே தூக்குறதா இருந்தாலும் தூக்க முடியாதே உன்னால, ரொம்ப கஷ்டமாச்சே. கடைசியா இந்த செக்ஷன் பார்த்தோம், ரொம்ப கொஞ்சமா, துளியோண்டு, கொஞ்சோண்டு, ஆனா அதனால பரவாயில்ல அப்படிங்கிற மீனிங் கொடுக்குற மாதிரியான சென்டென்சஸ். ஹீஸ் அ கிரேட் பாஸ்கெட்பால் பிளேயர் இஃப் அட் ஆல் அ லிட்டில் கிளம்சி. அவன் சூப்பரான பாஸ்கெட்பால் பிளேயர், ஆனா கொஞ்சம் என்ன பண்ணுவான், கொஞ்சம் வந்து கேர்லெஸ்ஸா இருப்பான். ஆனா அப்படி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால ஒன்றும் பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். இஃப் அட் ஆல் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமா காமெண்ட்ஸ்ல கேளுங்க. See you, bye bye.